சோளப்போட்டை வந்தவுடனே அந்த காட்டு பன்னிகள் பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி மழையும் நல்லா பேஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்லா ஈரத்தில் வந்து எல்லா காட்டையும் நாசம் பண்ணிடுதுங்க. காட்டு பன்னிங்களை பயந்து ஓட வைக்கிறதுக்காக நம்ம காட்டை சுற்றியும் கம்பி தாங்க அடித்து கட்டணும். வாழைத்தோட்டத்து ஓரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது. அதில் நிறைய காய்கள் இருக்குது. முத்தனை காய்கள் கீழே விழுந்திருக்குமான்னு வந்து பார்க்குறதுக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் நிறைய இடைக்கன்றுகள் பெருசாகிடுச்சுங்க. எல்லா இடைக்கன்றையும் அறுத்து விட்டுறலான்னு பார்த்தீங்களா, நம்ம எப்போவுமே இடைக்கன்று அறுத்துட்டு இந்த தென்னை மரத்தில் தாங்க அருவாளை கொத்தி வச்சுட்டு போவோம். நம்ம மாட்டுங்களுக்கு பார்த்தீங்களா பச்சை தட்டு இல்லைங்க. அதனால் இந்த இடைக்கன்றுகளாவது அறுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஒரு பக்கமாக வந்து எல்லா இடைக்கன்றுகளையும் அறுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. வாழை மரங்கள் பார்த்தீங்களா நிறையவே இன்னும் புட வராமல் இருக்குது. இவ்வளோ இடைக்கன்றுகள் வாழை மரத்தை சுற்றியும் விட்டாங்களா தாய் மரத்துக்கு தேவையான நியூட்ரிஷன் பத்தாமல் போயிருங்க. நாம் வந்து 2 சாரி இடைக்கட்டை தாங்க அறுத்துருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்களா மழை கொஞ்சம் கனமாகவே வந்துடுச்சுங்க. சரி அப்படியே கொஞ்ச நேரம் இடைக்கட்டையை அறுத்து போட்டு நம்ம போய் கோழிக்கு தீனி போட்டு வந்து அப்புறம் அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க.